பிசாசனுடைய முதல் பொய் என்ன தெரியுமா? தேவன் எதை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகிறாரோ அதை செய்வதற்கு தூண்டுவான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ புசிச்ச உடனே செத்துருவேன்னு சொன்னாரு. ஆனா இங்க எத்தனை வருஷம் உயிரோட வந்திருக்கிறான்? அப்ப ஆண்டவர் சொன்னது தப்பாயிடுச்சோ? பிசாசு சொன்னது உண்மையோ? நீங்க எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறீங்களோ அப்பெல்லாம் உங்க வாழ்நாட்களுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பரிசுத்தமான பார்வை வந்துச்சா, பாவமான பார்வை வந்துச்சா? இருக்கீங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது? இதுவரைக்கும் தான் கணவனை பார்க்கும் போது, மனைவியை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பார்வை அல்ல. நிர்வாணத்தை பார்க்கிற பார்வை அல்ல, பாவத்தை பார்க்கிற பார்வை அல்ல. பிசாசின் வார்த்தையை செவி கொடுத்ததுக்கு அப்புறம் வசனம் சொல்கிறது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று அறிந்தார்கள். கவனிங்க, கவனிங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அறிந்து? நன்மை. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மைக்காக படைக்கப்பட்டவன். ஆமென். தேவன் எல்லாவற்றையும் படைத்தால் எல்லாம் நன்றாய் இருந்தது. ஆமா, அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஆனா இங்க ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான், நீ நன்மை தீமை